Episode 12 The Final Puppet Master. ஒரு மனிதன் 10 வருடங்களாக எல்லோருடைய வாழ்க்கையையும் இயக்கிக் கொண்டிருந்தான். யாரும் அவனை பார்த்ததில்லை. யாரும் அவன் பெயரை அறியவில்லை. ஆனால் ஒவ்வொரு கொலையும், ஒவ்வொரு விபத்தும், ஒவ்வொரு மர்மமும் அவனுடைய கட்டளையில்தான் நடந்தது. இன்றிரவு அந்த இயக்குனரின் நிழல் முதல் முறையாக வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. கதை: அணைக்கட்டின் நடுவே நின்றிருந்த அந்த மர்ம மனிதன் மெதுவாக கை தட்டிக்கொண்டே அர்ஜுனை நோக்கி வந்தான். அவனுடைய முகம் முழுவதும் கருப்பு முகமூடியால் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவன் நடந்த விதமும், பேசாமல் நின்ற அமைதியும் அர்ஜுனின் மனதில் ஒரு பழைய நினைவை எழுப்பியது. யார் நீ என்று அர்ஜுன் துப்பாக்கியை நேராக அவனை நோக்கி நீட்டினான். அந்த மனிதன் பதில் சொல்லவில்லை. அவன் கையிலிருந்த சிறிய கருப்பு பெட்டியை மட்டும் தரையில் வைத்தான். பின்னர் மெதுவாக 2 அடிகள் பின்வாங்கினான். இதுதான் உனக்கு தேவையான உண்மை என்ற ஒரே ஒரு வாக்கியத்தைச் சொல்லிவிட்டு அடர்ந்த பனிக்குள் மறைந்துவிட்டான். அர்ஜுன் உடனே அவனை துரத்த முயன்றான். ஆனால் சில வினாடிகளில் அவன் முழுவதும் காணாமல் போயிருந்தான். திரும்பி வந்து அந்த பெட்டியை திறந்தபோது அதற்குள் பழைய ஒலிப்பதிவு கருவி, ஒரு நினைவக அட்டை மற்றும் 10 வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு செய்தித்தாள் இருந்தது. அந்த செய்தித்தாளின் தலைப்பு அர்ஜுனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதில் நடந்த விபத்து குறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியான செய்தி இருந்தது. ஆனால் அதிலிருந்த புகைப்படம் இப்போது காவல்துறையின் பதிவுகளிலிருந்து புகைப்படத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்தது. யாரோ ஒருவர் பின்னர் அதிகாரப்பூர்வ பதிவுகளை மாற்றியிருந்தார். உடனே நினைவக அட்டையை தனது மடிக்கணினியில் திறந்தான். அதில் ஒரு வீடியோ இருந்தது. வீடியோவில் விக்ரம் பேசிக் கொண்டிருந்தான். இந்த பதிவை நீ பார்க்கிறாயென்றால் நான் மீண்டும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அர்த்தம். என்னை எல்லோரும் கொலையாளி என்று நம்புவார்கள். ஆனால் உண்மையான மனிதன் ஒருபோதும் தனது கைகளை இரத்தத்தில் நனைப்பதில்லை. அவன் மற்றவர்களை பயன்படுத்துவான். அவனுடைய பெயரை நான் சொல்ல முடியாது, ஏனெனில் என்று சொல்லிக் கொண்டிருந்தபோது வீடியோ திடீரென நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு திரையில் ஒரு சின்னம் மட்டும் தோன்றியது. அது ஒரு பழைய காவல்துறை சின்னத்தைப் போல இருந்தது. ஆனால் நடுவிலிருந்த எண் வேறுபட்டிருந்தது. 17. அதே எண் மீண்டும், அதே மர்மம் மீண்டும். அர்ஜுன் உடனே அந்த எண்ணைப் பற்றிய பழைய ஆவணங்களைத் தேட ஆரம்பித்தான். சில மணி நேரங்களில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்தது. 10 வருடங்களுக்கு முன்பு காவல்துறையில் அலகு 17 என்ற இரகசிய விசாரணைப் பிரிவு இருந்தது. அதன் இருப்பு அதிகாரப்பூர்வமாக மறுக்கப்பட்டிருந்தது. அந்த பிரிவில் இருந்த அதிகாரிகளின் பெயர்கள் கூட பொதுப் பதிவுகளில் இல்லை. ஆனால் அந்த பட்டியலில் இருந்த ஒரு பெயரை பார்த்தவுடன் அர்ஜுனின் மூச்சு நின்றது. அந்த பெயர் அவனுடைய முன்னாள் வழிகாட்டியும் அனைவரும் இறந்துவிட்டார் என்று நம்பிய ஆய்வாளர் சூர்யாவின் பெயரை பார்த்த நொடியில் அர்ஜுனின் கைகள் நடுங்கின. 10 வருடங்களுக்கு முன்பு தனது பயிற்சி காலத்தில் சூர்யாவை ஒரு நேர்மையான அதிகாரியாகவே அவன் பார்த்திருந்தான். எந்த அழுத்தத்திற்கும் தலை குனியாதவர், சட்டத்தை உயிராக நேசித்தவர் என்று அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இரகசிய பட்டியலில் அவரது பெயர் இருப்பது எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றியது. இது முடியாதே என்று தனக்குத் தானே சொல்லிக்கொண்ட அர்ஜுன் பழைய சேமிப்பு அறையில் இருந்த சூர்யாவின் தனிப்பட்ட கோப்புகளை மீண்டும் திறந்து பார்த்தான். பெரும்பாலான ஆவணங்கள் காணாமல் போயிருந்தன. ஆனால் ஒரு பழைய டைரியின் கடைசி பக்கம் மட்டும் கிழிக்கப்படாமல் இருந்தது. அதில் ஒரே ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அதை வெளியில் சொன்னால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த வரியின் கீழே சிவப்பு மயில் ஒரு சின்னம் இருந்தது. அதே 18. இதற்குள் கிஷோர் வேகமாக உள்ளே வந்து, சார், ரமேஷின் பழைய வங்கிக் கணக்கு பதிவுகள் கிடைத்திருக்கு என்றான். அந்த பதிவுகளைப் பார்த்த அர்ஜுன் மீண்டும் அதிர்ச்சியடைந்தான். ஒவ்வொரு மாதமும் ஒரே தேதியில் தெரியாத நிறுவனத்திலிருந்து பெரும் தொகை பணம் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த நிறுவனத்தின் முகவரி நகரத்தில் பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த பழைய மருந்து ஆராய்ச்சி மையம். உடனே இருவரும் அந்த இடத்திற்கு புறப்பட்டார்கள். கட்டிடத்தின் உள்ளே நுழைந்தபோது அங்கே பல ஆண்டுகளாக யாரும் வராதது போல தூசி படிந்திருந்தது. ஆனால் அடித்தளத்தில் மட்டும் புதிய காலடித் தடயங்கள் இருந்தன. அந்த தடயங்களை பின்தொடர்ந்த அவர்கள் இரும்பு கதவொன்றை அடைந்தனர். கதவைத் திறந்தபோது உள்ளே ஏராளமான கோப்புகள், கணினிகள்
மற்றும் பல புகைப்படங்கள் சுவரில் ஒட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு புகைப்படத்திலும் இதுவரை மரணமடைந்தவர்கள். நடுவில் அர்ஜுனின் புகைப்படம். அதன் கீழே சிவப்பு நிறத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, அடுத்தவன். அந்த நொடியே கட்டிடம் முழுவதும் எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கத் தொடங்கியது. யாரோ ஒருவர் தொலைவிலிருந்து அந்த இடத்தை கண்காணித்துக் கொண்டிருந்தார். அலாரம் ஒலித்த சில வினாடிகளில் கணினித் திரைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் உயிர் பெற்றன. ஒரு கருப்பு திரை, பின்னர் மெதுவாக ஒரு மனிதனின் உருவம். அவன் முகம் இன்னும் இருளில் மறைந்தே இருந்தது. ஆனால் இந்த முறை அவனான் குரல் தெளிவாக கேட்டது. அர்ஜுன், நீ எதிர்பார்த்ததை விட வேகமாக இங்கே வந்துவிட்டாய். அதனால் உனக்கு ஒரு பரிசு என்று கூறியவுடன் திரையில் இன்னொரு காணொளி ஓடத் தொடங்கியது. அதில் விக்ரம் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் இருந்தான். அவன் பலவீனமாக இருந்தாலும் இன்னும் உயிருடன் இருந்தான். அர்ஜுன், என்னைக் காப்பாற்றாதே. முதலில் கோப்பு எண் 18 கண்டுபிடி, இல்லையென்றால் எல்லோரும் இறந்து விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தபோது காணொளி திடீரென்று துண்டிக்கப்பட்டது. அதன் பிறகு திரையில் நேரம் மட்டும் தோன்றியது. 24வது மாதம். அதிலிருந்து எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. ஒரு நாள், இன்னும் ஒரு நாள் மட்டுமே. அதன் கீழே ஒரு வாசகம் மெதுவாகத் தோன்றியது, கடைசி விளையாட்டு ஆரம்பமாகிவிட்டது. அந்த வார்த்தைகளைப் பார்த்த அர்ஜுன் இனி இது சாதாரண விசாரணை அல்ல என்பதை உணர்ந்தான். இது நேரத்துடன் நடக்கும் போர். அவன் திரும்பிச் செல்ல முயன்றபோது தரையிலிருந்து ஒரு பழைய கோப்பு காற்றில் திறந்தது. அதன் முதல் பக்கத்திலிருந்து புகைப்படத்தை பார்த்ததும் அவன் மூச்சு நின்றது. அந்த புகைப்படத்தில் சூர்யா, ரமேஷ், விக்ரம், அவர்களுடன் நின்றிருந்த 4வது மனிதன் வேறு யாருமில்லை, அர்ஜுனின் சொந்த தந்தை. அந்த நொடியில் அவனுடைய உலகமே சிதறியது. அவன் இதுவரை தேடிய உண்மை இப்போது அவனுடைய குடும்பத்தையே சந்தேகத்தின் மையமாக மாற்றியிருந்தது. தொலைவில் மீண்டும் அந்த மர்ம குரல் ஒலித்தது, வரவேற்கிறேன் அர்ஜுன். உண்மையான விளையாட்டு இப்போதுதான் ஆரம்பம்.